ஹாய், இப்போ ஃப்ரைட் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியை ஈஸியாக உங்களோட கிச்சனில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே குயிக்காக பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியான பொரி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை பொரி லைட்டாக நவுத்துருச்சுன்னா கூட இப்படி ஃப்ரை பண்ணுறப்போ இதோட கிறிஸ்பினஸ் திரும்ப கிடச்சிரும். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இப்படி ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொரி 5 கப், வேர்க்கடலை 1/3 கப், பொட்டுக்கடலை 1/3 கப், தேங்காய் எண்ணெய் 8 ஸ்பூன், பூண்டு 3 தட்டி வச்சுக்கோங்க, வரமிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். நல்லா வெயிட்டான பெரிய பேன் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆனவுடனே வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நிலக்கடலை ஆட் பண்ணிவிட்டு பாதி ஃப்ரை ஆனோன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ அடியில் இருக்க கடலைலாம் சேர்த்து பொரியோடு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி கீழே இருக்க கடலைலாம் வந்துட்டு கருகிடும். பொரி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொரி ரெடியான உடனே இந்த மாதிரி கீழே கொட்டிடணும், அப்படி இல்லாட்டி கருகிடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். பொரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ஜிப்லாக்கை வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.